வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் பேக். நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய மடல் ஒன்று எழுதியிருக்காரு. ஆமாம், அதுக்கு எண்டே கிடையாது. செம்ம பெருசாக இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆமாடி, ஒரு 4 பக்கம் போகுதுங்க. அதுக்கு மேலே ஒரு 7 பக்கம் 7 பக்கம் போகுதுங்க. 7 பக்கம் பிடிஎஃப் ஒருத்தர் அடிச்சிருக்காருன்னா நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயுமே அவர் யூஸ் பண்ண ஃபோனாக ஊறிக்கிட்டு இருக்கு போல. ஸோ அதனால் அவர் சாம்பிள்ஸும் கொடுத்துருக்காரு. நம்ம பேசுகிற நேரத்தில் அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வரிசையாக நான் போட சொல்லிடுறேன். கண்டிப்பாக நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், சாம்பிள்ஸ் பாட்டுக்கு ஓடட்டும். அவ்வளோ. ஓகே. மை மாம்ஸ் ஃபஸ்ட்டு மொபைல் நோக்கியா 1100. கிரேசியில் மை மாம் செகண்ட் மொபைல் மைக்ரோமேக்ஸ் 825. இந்த இடத்துலேருந்து நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாவை என் தலைவன் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கான்னா அம்மாவோட ஃபோன் என்றது கிட்டத்தட்ட என்னோடய ஃபோன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்பாவோட ஃபோன் அவங்க பிஸ்னஸ் எல்லாமே டீல் பண்ணும்போது நம்ம அப்பா ஃபோனை தொடவே முடியாது. ரேராக தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். அம்மாவுக்கு ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா அது என் ஃபோன் தான் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மொபைல் கார்பன் A92, பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப், 3 நாளைக்கு நிற்குமா. யூஏ மட்டும் ஸ்லக்கிஷாக இருக்குமா. சப்வே சர்ஃபஸ் கூட ஒர்க் ஆகாது, ரொம்ப லேக் ஆகும். ஆனால் 3 நாள் பேட்டரி. ஆமாம், மேக்ஸிமம் மம்ஸ் எல்லாம் என்ன ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே தான். அடுத்து நெக்ஸ்ட் வாஸ் LG L60. என்னது வாங்கி வச்சிருக்க ஃபோனெல்லாம் கிளாசி ஃபோனு தான் போலயே. எல்லாம் கிளாசி ஃபோனாக இருக்கட்டும். எங்கால் முதல்ல எல்லாம் வச்சிருக்காரா, வீட்டில் வச்சிருந்தாருன்னா மாசு. நெக்ஸ்ட் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஃபோன் நோக்கியா லூமியா 920. வேற லெவல் பேட்டரி பேக்கப், 5 MP கேமரா, ரியரில் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். 5 MPயா 8 MP ஆச்சு. அவர் ஏதோ ஆர்வத்தில் போட்டார் போல. இருக்கலாம். 8 MP இல்லாட்டி 12.1 MP. 8 MB மேலே இருக்கு. ஏன்னா அதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான். இது பாருங்க, நோக்கியாவை பற்றி பேசின ஆண்டவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். அதனால ஒரு சந்தேகம் வரும், சில ஃபோன்ஸில் சந்தேகமே வராது. சரி, ஓகே. 8 MBயா. அடுத்து என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் எவர் நான் யூஸ் பண்ணது இல்லையா அந்த டைமில். அப்புறமா கீழே டிஸ்பிளே போயிடுச்சு. ஃபோன் ஆனால் செம்ம ஹெவியாக இருக்கும். அப்புறம் லெனோவோவில் A7700 ஆஃப்டர் அ இயர் ஃபோன் காட் டூ ஸ்லோ. அதுதாங்க. இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று என் ஃப்ரெண்ட் அனுப்பியிருந்தான். நோக்கியா கிட்ட இல்லாதே இல்லைங்க, ஆனால் நோக்கியா அழிஞ்சிருச்சு பார்த்தீங்களான்னு ஒரு ஷார்ட்ஸ். கீழே எல்லாரும் விண்டோஸ் அடாப்ட் பண்ணனால தான் அழிஞ்சு போச்சுன்னு வேறு. இன்றைக்கி என்னடான்னா ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலேயும் டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒன்று வச்சு அதில் அவங்க திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. சரியா? இதில் ஹைலைட் என்னென்னா, எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனையாவது அதை விண்டோஸ் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுவாங்க, அதில் பக் வந்ததே இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. ரொம்ப லீஸ்ட் விண்டோஸ் ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும் ப்ரோ, டே 1லேருந்து ஆரம்பிச்சு அடுத்த 4 வருஷம் நான் யூஸ் பண்ணும்போது பேட்டரி போகும், ஏதாவது இந்த மாதிரி தான் ஆகும். அதை மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, 1 வருஷத்துலேயே கேமரா டிகிரேட் ஆகுதுங்கிறீங்க, பேட்டரி நிற்கலங்கிறீங்க, ஏதாவது பிரச்சனை சொல்கிறீங்க, ஒரு அப்டேட் போதும் முடிச்சு விட்டுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது குறை சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போது அவன் சூஸ் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். நம்ம தான் எப்பயுமே எல்லாரையும் தப்பாக சூஸ் பண்ணுறோம். அதனால் எல்லா பெருமை எருமெல்லாம் நம்மளை தான் சேரும். இதுக்கப்புறமா தான் ப்ரோ டெக்கில் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. ஒயில் ஐ வாஸ் ஸ்டடிங் 11th, பேரண்ட்ஸ் காட் அ மொபைல் ஃபார் மீ. ஆண்ட்ராய்டில் என்னென்னா Redmi Note 7S Sapphire Blue 9000 இன்க்ளூடிங் டிஸ்கவுண்ட்டு, 1000 rupees பெஸ்ட் பில்டு குவாலிட்டி, 1000 rupees டிஸ்கவுண்ட் வர எங்களுக்கு. குவாலிட்டி ஆஃப் த டைமு 10K ஃப்ரண்ட்டு பேக்கு கார்னிங் கிளாஸ் 5. இப்போ தான் ப்ரோ பிளாஸ்டிக்கு மூவ் ஆகிட்டாங்க. அவங்க தப்புன்னு சொல்லலை, ப்ரைஸ் ஹைக்காக ஸ்டார்ட் ஆகிருச்சு. இனிமேல் ப்ரைஸ்லாம் அந்த எதுலேயே சொல்லுவாப்புல, விஜயோட டைலாக் தான் வருமே, இது எவ்வளோ நாள் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி இனிமேல் இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும். இன்னும் பாருங்க, எல்லாத்தையும் இழுத்து கொண்டாந்து அடிமட்டத்துக்கு விட்டுட்டு 30,000 40,000 போகிறான். 10,000 ரூபா ஃபோன்லாம் இப்போ ஆல்ரெடி 15-20 போய்கிட்டு இருக்கு. 18,000 ப்ரோ. சரி, ஓகே. கேமரா வாஸ் ஆல்சோ குட் தட் டைம் இன் 10K பட்ஜெட் செக்மெண்ட்டு. ஆஃப்டர் 3 months மாம் காட் Realme 5 Pro. எனக்கு அந்த மொபைல் நல்ல கேமராவாக இருக்குதுனால நான் எங்கள் அம்மா கிட்ட ரெட்மியை கொடுத்துட்டு நான் Realme 5 Proக்கு வாங்கிட்டேன். தட் வாஸ் அ கோல்டன் டைம் ப்ரோ. Realme இஸ் தட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அப்புறமா ஒரு வருஷம் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு Note 7 காட் மச் வாஸ் ஹெவி ஹீட்டிங்கு ஒயில் யூஸிங் வாட்ஸ்அப் அண்ட் ஹெவி பேட்டரி ட்ரெயின். அந்த டைமில் நான் 11th ஸ்டூடெண்ட்னால எனக்கு மொபைலில் பேச மட்டும்தானே. ஸோ அதனால் திரும்பியும் நான் ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன் அம்மாவோட ஃபோனை. அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாங்க, ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ். 12th ஸ்டாண்டர்டில் ஆன்லைன் கிளாஸ்க்கு அப்புறமா 2 months நான் ஸ்கூல் போனேன். செகண்ட் கோவிடுக்கு நெக்ஸ்ட் லாக்டவுன். ஆன்லைன் கிளாஸில் Redmi Note 7Sல தான் செட் ஆகலை, சுத்தமாக சார்ஜ் நிற்கலான்னு ஓவர் ஹீட்டிங் வர. ஸோ நான் Realme X7 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், ப்ரைஸ் வாஸ் 18K. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் ஐ பாட் இட் 13,500க்கு. Redmi Note 7S சப்போர்ட் டாப்பில் போட்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபார் 5.3K. அப்போ எக்ஸ்சேஞ்செல்லாம் இப்போ இருக்கிற அளவுக்குலாம் டாக்ஸிக்லாம் இல்லை. நானும் ரொம்ப சேஃபாக தான் யூஸ் பண்ணேன். ஆல்வேஸ் டெம்பர் கிளாஸ் அண்ட் மொபைல் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணேன்.
நான் ரியல்மி X7 வாங்கினேன். ஆஃப்டர் 4 days கவர்மெண்ட் said no board exam, all pass for 12th student. But I bought new mobile for online class and I was very happy and started to play games. மொபைல் சுத்தமாக ஹீட் இல்லை. I play Free Fire continuously for 3 hours and play for 6 to 7 hours per day. லாக்டவுன் அப்போ Dimensity 800U, 4310 mAh battery. I get nearly 8 hours of SOT mixed usage including Free Fire remaining 15 to 20%. நான் இந்த மொபைல் வாங்கினதுல ஜிகாம் யூஸ் பண்ணுவேன். அன்ஃபார்ச்சுனேட்லி டிமென்சிட்டினால எனக்கு ஸ்டேபிள் பில்டு கிடைக்கல. ஆஃப்டர் டெஸ்டிங் 5 to 6 ஜிகாம் மாடு ஃபைனலி ஒன் கிராஷ். ஐ யூஸ்ட் ஒன்லி ஃபார் ஃபோட்டோஸ். அதுக்கப்புறமா தான் ஆண்ட்ராய்ட் 11 and 12 மொபைல் முடிச்சு விட்டானுங்க. ஹீட்டிங்கு, அன்ஸ்டேபிள் பேட்டரி பேக்கப்பு, ஆப் ட்ரைவர் ஃபார் ஸ்க்ரால் பண்ண கூட லேக் ஆகும். லைக் இப்போ இருக்கிற டிமென்சிட்டி 6300. இல்லை ஜோக் என்னென்னா, நம்ம முதல்ல சொன்னதை இப்போ இவரே சொல்லியிருக்காரா? நம்ம என்ன சொன்னோம், நோக்கியா வந்து ஆண்ட்ராய்டெல்லாம் கண்டுக்காம விண்டோஸ் போட்டதுனால 512 MB ரேம்லாம் அவ்வளோ ஸ்மூத்னஸ் கொடுப்பான். ஆண்ட்ராய்டில் 512 MB ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட்லேயே தான் இருக்கும். அப்புறமா ஆஃப்டர் 2 years ரியல்மி X7 டிஸ்பிளே ப்ரோக்கன். அதனால் நான் எல்சிடி டிஸ்பிளேக்கு மாறிட்டேன். ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ப்ரோக்கன் அண்ட் சேஞ்ச் இன்ட்டு ஃபர்ஸ்ட் காப்பி அமலோடு ரெட்டிஷ் கலரோடையே தான் இருக்கும் டிஸ்பிளே. அதுவும் ஒஸ்ட்டு. அதனால எட்ஜி 40 நியோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் 12 GB ரேம் 256 GB வாங்கணும். எட்ஜி 40 நியோ நல்ல ஃபோன். ஆமாம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு ஐ பாட், அதாவது என்ன ஆச்சுன்னா, ஐ பாட் X7 ஃபார் 13.5ல. ஸோ எக்ஸ்சேஞ்சில் மோட்டோ வந்து 25K வித் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரியல்மி வந்து 17K வேல்யூ. ஸோ 8K. எங்கள் ஆள் வந்து ஜாலியாக இருந்திருக்காரு. ஆல் மொபைல்ஸ் ஆன் ஃப்ளிப்கார்ட் டில் திஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வேறு. இதுக்கப்புறமா நான் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மொபைல் வாங்கினேன் ப்ரோ. OnePlus 15R. எங்கே ஜம்ப்பு பார்த்துக்கங்க. ஸோ இன் சுப்ரீம் மொபைல் ப்ரைஸ் வாஸ் 48K. டிஸ்கவுண்ட் ஒரு 1000 rupees ஃபார் டெபிட் கார்டு. அண்டு ப்ரைஸ் வந்து ஓவரால் 47K. மோட்டோ எட்ஜி 40 நியோ வேறு ஒரு ஷாப்பில் சேல் பண்ணிட்டேன் 8.5Kக்கு. ஃபைனலி ஐ பாட் 15R ஃபார் 38.5K. இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறேன். இயர் இஸ் மை யூசர் ரிவ்யூ ஆஃப் OnePlus 15R. ஐ பாட் ஆன் March 28. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, எங்கள் ஆள் டைம்லாம் போட்டு முகூர்த்தம். எனக்கு 5T மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ப்ரோ. நவம்பரு கரெக்டாக 11:59 நான் ஆக்சஸ் பண்ணி அமேசானில் OnePlus 5T ஆர்டர் போட்டேன். கரெக்டாக 12 மணி டைமிங்கில் நான் இங்கே ஆர்டர் போட்டேன். அன்னைக்கு 12 மணிக்கு முடிச்சு ஆர்டர் போட்டனால இன்ன வரைக்கும் எங்களால் ஹெல்த்தில் ரெக்கவர் ஆக முடியல. ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு நான் ஃபோனர் திட்டிருப்பேன். அதெல்லாம் 12 மணி மத்தியானம் 12 மணிக்கு போட்டால் குடி முடியுமா? மத்தியானம் 12 மணி தாங்க. நைட்டு 12 மணிக்கு அதுக்கப்புறம் டீல்லாம் போயிட்டு இருந்தது இல்லை? ஓகே ஓகே. அதுக்கு திட்டி நான் வீடியோலாம் போட்டிருப்பேன். எப்போ பாரு நைட்டு 12 மணி ஆன்வர்ட்ஸ் என்னது டீலு, கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், அமேசான், அது 12, 2, 3, 4 மொத்தமாக சொல்லி. அது எப்படின்னா, இந்த ஐஃபோன் வாங்குறதுக்கு தான் அந்த 13, 12 மணிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிக்டாக 12 மணிக்கு தான் நாங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்க அப்படியே இருந்து தொலைங்க. சரி, மொத்தம் எங்கள் ஆளோட ரிவ்யூ இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல்லோட ஃபஸ்ட்டு, அதான் ஐபிஎல் 2026 ஃபஸ்ட்டு அவரோட சாய்ஸ் வந்து S24 FE. நாடு 5. அப்புறம் ஹைக் பண்ணிட்டாங்க. S24 FE வந்து 40,000 மாறிடுச்சு. 128 GB ஸ்டோரேஜ் தான். ஸோ அது டஸ் நாட் எனஃப் ஃபார் மீ. அதனால் நான் வந்து நாடு 5 35,000க்கு 8 GB ரேம். கம்யூனிட்டியில் சில பேர் சொன்னாங்க. OnePlus 8 GB ரேம் ஒரு பேர், சில பேர்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 12/56 38K ப்ரைஸ்க்கு 8S Gen 3 அப்படின்னு சொல்லிட்டு 13R கூட ஒரு பார்த்துருப்பார் போல். 8 Gen 3 கிடைக்குமே. நார்டு 5 வந்து 38K போகுதா? 12/56 அது 8S Gen 3. ஓகே, புரிஞ்சிருச்சு. ஆமாம், ஐ நோ இட் இஸ் ஸ்டில் கேப்பபிள். பட் திஸ் டைம் ஐ தாட் கொஞ்சம் லேட்டஸ்ட் ப்ராசர் போனால் இன்னும் கொஞ்சம் லாங் டேர்ம்க்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஸோ S24 FE 256 GB 45,000 வந்துச்சு. இன்னும் 3,000 ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு வந்து பெஸ்ட் ப்ராசர் ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா 15R வாங்கிட முடியும். ஸோ எனக்கு தெரியும் கேமரா வந்து கண்டிப்பாக S24 FE தான் நல்லாயிருக்கும்னு. ஆமாம், கேமரா வைஸ் அது சாம்சங் அடிச்சிக்க முடியாது. ஐ எம் மோட்டோ எட்ஜி 40 நியோ யூசர் இல்லையா? மொபைல் வாங்கினாலும் ஐடியாவே இல்லை. மோட்டோ பேட்டரி பல்ஜ் ஆகி பேக் டோர் லைட்டாக பாப்பா ஸ்டார்ட் ஆகிருச்சு ப்ரோ. அண்ட் ஓவர் ரேட்டிங்கில் லைட் யூசேஜ் அண்ட் ஒஸ்ட் நெட்ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எவர். ஸோ இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லி பார்த்து தான் நான் வந்து பிக்சல் 9 இல்லாட்டி 10 அதுக்குன்னு பிக்சலை வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பிக்சல் எனக்கு தெரிஞ்சு வாங்குகிற அளவுக்கு, அதை வாங்குறவங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு பார்த்தேன். பட் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் பேக்கப் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு சைனீஸ் மொபைல் தான் இப்போதைக்கு செட் ஆகும்னு தோணுச்சு. அதனால தான் 50,000 ரூபா பட்ஜெட்டில் வந்து நான் 15R சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் பேஸ்ட் வரல. இன்ஸ்பைட் ஆஃப் இந்த மாதிரி ஐ நீட் குட் யூஐ. ஸோ ஐ வென்ட் ஃபார் OnePlus. அண்ட் அனதர் ரீசன் வந்து என்னென்னா ஜிகாம் கம்பேட்டபிலிட்டி.
பாஸ்ட் இயர்ஸில் வந்து நான் வந்து ஸ்னாப் ட்ராகன் இல்லாமல் நான் பட்ட கார்டு அதான் சொன்னார்ல 6 பில்டு 7 பில்டு வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஈஸி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த ஸ்னாப் ட்ராகன் மொபைல் பட் ஐ காட் லைக் அ ஸ்டைல் ஜிகாம் ஜாக்பாட் ஃபார் மீ. பட் ஐ நோ அதான் ப்ரோ இம்போர்ட் நிறைய பண்ணலாம், நிறைய போர்ட் பண்ணலாம் நீங்கள். ஆமால அந்த இதில் போயிட்டு ஜிகாம்லேயே நிறைய ப்ரொஃபைலில் வரும். தேர் ஆர் அதர் மொபைல் அவைலபிள் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கேமரா சென்ட்ரிக்கு இன் திஸ் பட்ஜெட். பட் இஃப் ஐ பாட் OnePlus கேமரா மட்டும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஆனால் அதர் டிபார்ட்மெண்ட்டில் சாலிடு அப்படின்னு இருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அடிச்சுக்க முடியாது. சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஹெட்சார் வந்து 1.078, பாடி சார் வந்து 1.003 Watt/kg. இங்கே பாருங்க, திஸ் டைம் I preferred Snapdragon processor. This is the main OS and UI. Battery performance above average or good camera. இதுதான் வந்து இவரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 கொடுத்துருக்காரு. நல்ல பில்டு குவாலிட்டி, நல்ல மெட்டீரியல் யூஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆமாம், சார்கோல் பிளாக் கலர் வேறு இவர் வச்சிருக்காரு போல. சுற்றி ஆண்டனா பேண்ட்ஸு நல்ல நச்சு ரிச் லுக்குள்ள இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.83 இன்ச்சு 1.5K பேனல் 450 பிக்சல்ஸ் பர் இன்ச்சு. நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே ப்ரோ, வேறு லெவல் கலர் காலிப்ரேஷனு. நான் மொபைல் ஃபோனில் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இது இந்த பட்ஜெட்டில் இன்க்ரீஸ் பண்ண டார்க் மோடில் நல்ல டீப் பிளாக் இருக்கும். ஃப்ரம் தட் வெரி ஃபஸ்ட் டே எனக்கு டார்க் மோடில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது வெல் கம்பேரிங் டு Edge 40 Neo. OnePlus 15R supports HDR10+, Dolby Vision in both Netflix and YouTube. பட் ஐ சி Dolby Vision யார் யூஸ் பண்ணுவான்னு தெரில. டிஸ்பிளே இஸ் ப்ரொடெக்டட் பை கார்னிங் Gorilla Glass 7i. ஸோ எங்கள் ஆளுக்கு வந்து 165 Hz இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாலி தான். அது கேமிங் தான் ஒர்க் ஆகும். பட் எப்போயா இருந்தாலும் 120 Hz உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். விதரிங் வேவ்ஸு, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸு, ஃப்ரீ ஃபயரு இந்த மாதிரியான கேம்ஸு இதெல்லாம் வந்து 165 Hz வரைக்கும் போகுதான் ஃப்ரேம் இன்டர்போலேஷனில். 120 Hz இஸ் மோர் தென் எனஃப். 144 Hz இஸ் ஓவர் ஹைட் அண்ட் கிமிக்னு ஒரு வேலை நார்மல் டே ஆப்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 144 Hz சப்போர்ட் பண்ணாலே அதுவே அதிகம் தான். டே டு டே ஆப்ஸில் 120 Hz தானே வரும், 144 Hz ஆகும். அதுவே அதிகம் இல்லை? ஆமாம், அதான் இவர் 144 அவர் என்ன சொல்கிறாருன்னா 144 Hz எனக்கு ஆப்பில் வந்தாலே அதுவே அதிகம். அதுவே யார் இப்போ யூஸ் பண்ண போகிறா? ஏன் 120 Hz ஓவர் ஹைப்பு தாங்க, சாரி ஓவர் தாங்க. அதான் கடைசியில் என்ன சொல்லியிருக்காரு, LTPS டிஸ்பிளே வேறு. இதில் 7500 mAh பேட்டரி இருந்தோம். டோன்ட் கேர் அபவுட் LTPO. பட் LTPO மிஸ் ஆகுறதுனால ஃபுல் ஸ்க்ரீன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ண முடியாது. 5 seconds ஆஃப் ஆயிரும். பட் ஐ டோன்ட் யூஸ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மோஸ்ட் ஆஃப் த டைம். மொபைல் என் பேக்கெட்டில் தான் இருக்கும். ஐ யூஸ் AOD இன் ஏன்னா ஏஓடியே அவருக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அதுவும் ஒர்க் டைமில் அப்படின்றாரு. ஃபைனலி டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, வித் எக்ஸலன்ட் கலர் டியூனிங்கு. டார்க் மோடு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. என்னோட யூசர் ரிவ்யூ எல்லாமே பழைய மொபைலை கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன். அவரோட பழைய ஃபோன்ஸை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஆமாம், Edge 40 Neoன்னு வச்சுப்போம், கடைசியாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் 10க்கு 10 கொடுப்பேன். காலிபிரேஷன் வேறு லெவலில் இருக்குது, எந்த இஷ்யூவும் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. டிஸ்பிளே நாச்சு அதான் டாப் நாச்சாக இருக்குது. டிஸ்பிளே நாச்சுன்னு நானும் யோசிக்கிறேன், இதில் எது நாச்சு அப்படி. இது வரைக்கும் ரெண்டுமே 10க்கு 10 கொடுத்துருக்காரு. 10 out of 10 தான். இங்கே இருங்க, ஸ்மூத்னஸ் சாஃப்ட்வேர் அண்ட் யூஐயில் பஞ்சமே இல்லை. ஐ லைக் கலர் வாய்ஸ் அண்ட் ஆக்சிஜன் வாய்ஸ், ஸ்மூத்தஸ்ட் வாய்ஸ் இன் ஆண்ட்ராய்ட். இட் ஹாஸ் 4 OS updates and 6 years of security patch. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வரை வந்துருச்சு. 168 MBக்கு ஃபோட்டோஸ்க்கு அப்டேட் பண்ணேன், அவ்வளோதான். அப்போ நம்ம பண்ண ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஆட்டோ டவுன்லோட் அண்ட் ஆட்டோ அப்டேட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி அப்டேட் பண்ண வேணான்னு. பிரச்சனை தானே அப்டேட் வரும், அப்டேட்டில் பிரச்சனை தான் வரும்ன்றதை முடிவாகி போயிட்டார். ஐ லைக் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. பட் மோட்டோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ ஐ திங்க் கலர் OS அண்ட் ஆக்சிஜன் OS தான் ஸ்மூத்தஸ்ட் UI இன் ஆண்ட்ராய்டு. ஜஸ்ட் 3 bloatware, LinkedIn, Facebook. அண்ட் ஐ ஃபர்கட் தேர்ட் ஒன்று. இஃப் பை ஓப்போ தே கிவ் மெனி bloatware. தேர்ட் ஒன்று வேற இல்லை இருக்கலாம். இல்லை ஆனால் எங்கள் ஆளுக்கு ஒன்று இது வந்து உறுதிங்க, OnePlusல கொடுக்குறதோட உங்களுக்கு ஓப்போ வந்து நிறைய bloatware எக்ஸ்ட்ரா கொடுப்பான். கண்டிப்பாக டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு தாராள வல்லலாக கொடுப்பான் அவனுக்கு. ஒன்ப்ளஸும் ஒன் UI மாதிரி கஸ்டமைசேஷன் கொண்டு வந்தால் கண்டிப்பாக சாம்சங்க்கு டஃப் கொடுக்கலாம். ஆக்சிஜன் வாய்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுது, நோ ஃப்ரேம் ட்ராப், நோ லேக், நோ ஸ்டட்டரு. அண்ட் ஐ லைக் ஃப்ளக்ஸ் தீம்ஸு அண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டெப்த் எஃபெக்ட்லாம் வந்து வால்பேப்பருக்கு நல்லா கூலாக இருக்குது. பட் தீம் ஸ்டோர் வந்து ஒஸ்ட் ப்ரோ, எல்லாமே பே பண்ண சொல்கிறாங்க ப்ரோ, இதெல்லாம் சரி இல்லைன்னு கழுவி ஊற்றலான்னு பார்த்து. ஏன்னா இதில் என்ன போட்டிருக்காருன்னா அதுவும் ஒஸ்ட்டாக தான் ப்ரோ. என்னென்னா ஹைப்பர் வாய்ஸ் கழுவி ஊற்றினாலும் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ, தீம் ஸ்டோரு இந்த மேட்டர்லாம் ஹைப்பர் வாய்ஸ் வந்து கொஞ்சம் க்ளீன் வின்னர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. மார்க் வந்து 9 out of 10. அந்த கஸ்டமைசேஷன் இல்லாதனால. ஸ்பீக்கர்ஸ் ரிச் சவுண்டு ப்ரோ, நல்ல கிளாரிட்டிலாம் நல்லா இருக்குது. ஓவரால் எனக்கு வந்து பேலன்ஸ் ஸ்பீக்கராக ஃபீல் ஆகுது. லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதுவும் Edge 40 Neo கம்பேர் பண்ணும்போது. அப்போ Edge 40 Neo எப்படி டீ கடை ஸ்பீக்கர் மாதிரி கத்திருக்கும். ஸோ 9 out of 10. பேட்டரி இட் டேக்ஸ் 1 hour to 1.15 hours சார்ஜர் இருக்குது. ஏன்னா 7400 mAh பேட்டரியில் இது 90 watts ஃபாஸ்ட். ஆமாம் அதுக்கு ஆமாம்ல 100 watt 9000 mAh 1.5 மணி நேரம் ஆகிடும் கண்டிப்பாக.
ஏன்னா ஹீட் ஆகும், நிறைய பிரச்சனை இருக்கும். ஆமா 7000 mAh பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் 10 hours SOT வருது ப்ரோ, இன்க்ளூடிங் பிளேயிங் ஜென்சன் இம்பாக்ட், 3 hours டிஃபால்ட் செட்டிங்ஸ் அண்ட் கேமரா ஒரு 10 minutes per day. இஃப் யூஸ் வித்தவுட் கேமிங் அண்ட் ஸ்லைட்லி ஹெவி கேம்லாம், அதாவது கேமரா யூசேஜ்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா, ஹெவி கேமரா யூசேஜ் அதெல்லாம் இல்லைனா 13 hours SOTலாம் கூட சிங்கிள் டேஸில் அடிக்கலாம் போல். 15 to 20% ரிமைனிங்கில் வேறு இருக்கும். இஃப் ப்ளே கேம்ஸு 1.5 ஹவர்ஸ்க்கு கேமரா பர் டேனா உங்களுக்கு 38 hours ஸ்டாண்ட் பையில் 9 to 9.5 hours SOT வரும். பட் கேமரா யூஸ் பண்ணுறப்போ மட்டும் பேட்டரி கொஞ்சம் ஹெவியாக ட்ரெயின் ஆகுது. பட் ஸ்டாக் கேம் அண்ட் ஜிகேம், எஸ்பெஷலி இன் ஜிகேம், எனக்கு அப்பப்போ பேட்டரி ட்ரெயின் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியில் பார்த்தா இன்ஸ்டாகிராம் அண்ட் த்ரெட்ஸ் தான் ப்ரோ ஃபோனை ட்ரெயின் அண்ட் வார்ம் பண்ணுறான். பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டியை நாக் அவுட் பண்ணிட்டேன், இப்போது நிம்மதியாக இருக்குது வாழ்க்கைன்னு போட்டிருக்காரு. அதாவது ஒரு டைலாக் ஒரு லட்டில் வச்சு ஆச்சு, அதுக்கு லண்டில் வச்சேன் நினச்சி நட்டில் வச்சேன், அந்த டைலாக் தான் வருது இருக்கு. எப்படி யூஸ் பண்ணாலும் ஒன் ஃபுல் டே வந்துடும். அண்ட் ஐடில் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். நான் மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாமே நான் அதை ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் 3% ட்ரெயின் ஆகும் 7 ஹவர்ஸ்க்கு. செட்டிங்ஸ் ஆப்பில் பேட்டரிலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டாகிள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஸ்டாண்ட் பை ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்கும். ஐ தாட் இட் இஸ் அ கிமிக்கு, பட் அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துது. ஸோ 10 out of 10 கொடுப்பேன். ஆப்டிக்ஸ் வேறு இருக்குது, அது வந்து கண்டிப்பாக ஒரு பிடிச்சிருக்கு. 9 out of 10. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5. ஸோ இது வந்து வேறு லெவலில் ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து 8 Eliteக்கும் 8 Elite Gen 5க்கும் நடுவில் வருது. 8 Gen 2ல் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 Gen 5 வந்து கொஞ்சம் ஓவர் கில்லான ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து 41 to 42 டிகிரி வரைக்கும் போகுது. இன்ஃபேக்ட் 42 டிகிரி ரேர் ப்ரோ. ஜென்சன் இம்பாக்ட் ஆஃப்டர் 1 hour கேம் பிளே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃப்ரேம் ரேட்டில் இன்டர்போலேஷன் கன்வெர்ட் பண்ணி 30 FPS into 60 FPSலாம் போட்டாலும் 12 to 13% 1 hourக்கு ட்ரெயின் ஆகுது. அதுவும் டிஃபால்ட் செட்டிங்கில். ஐ கெட் ஒன்லி 38 to 39 degrees ஆஃப் டெம்பரேச்சர், அதான் செல்சியஸ். அது ஒன்றும் பெரிய ஹீட் இல்லை சொல்ல போனால். 1 hourல 10% ட்ரெயின் ஆகுது, இந்த அளவுக்கு ஹீட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வேறு லெவல் தான். ஆமாம். கூகுள் மேப்ஸ் வந்து 12 PM ஃபுல் பிரைட்னஸில் யூஸ் பண்ணேன். 5G++ 100 hours சன்லைட். டெம்பரேச்சர் மைல்டாக இன்க்ரீஸ் ஆகணும் ஃபீல் ஆகுது. நல்லாவே மேக்ஸிமம் 40 டிகிரி வரைக்கும் ஜி மேப்ஸ். அதுக்கு மேலெலாம் யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் மே வர இனிமே. ஓகே. அண்ட் இன்னொரு ஒர்ஸ்ட் திங் என்னென்னா, ஜென்சன் இம்பாக்ட் மாதிரியான பெரிய கேம்லாம் ரேம் மேனேஜ்மெண்ட் பண்ணுது ப்ரோ. பட் இன்ஸ்டாகிராம் அண்ட் த்ரெட்ஸ் மாதிரியான ஆப் எல்லாமே நிற்க மாட்டேங்குது. அது எதுக்கு பரவாயில்ல, அந்த ரெண்டுமே தண்டம் தான். கொண்டுருங்க, கில் பண்ணி விட்ருங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு வந்து கேமரா சென்ட்ரிக் ஃபோன் இது, அதை நீட் கேமரா சென்ட்ரிக் மொபைல்னால் இது உங்களுக்கான ஃபோன் கிடையாது. சில யூடியூபர்ஸு சோகால் ரிவ்யூவர்ஸு ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரியல் டே யூசேஜில் அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது. வித் த ஹெல்ப் ஆஃப் த டீடைல் மேக்ஸ் இன்ஜின் தி ப்ளீசிங் ரிசல்ட் ஃபார் 2.5 or 3x இன் டே டைம். நம்மளே ஷேர் பண்ணியிருப்பேன் ப்ரோ, மேக்ரோலாம் மிரட்டி விட்டுச்சே. ஆமாம். யூஸ் பண்ணிட்டு வேறு லெவலில் இருந்தது சம்பவம் தான். டேக்ஸ் 18 MP as default output, so there is good details. I saw in Twitter that OnePlus 15R can take 26 MP image as output, but I got only 18 MP in output. If I use high-res image 50 MP mode, it gives me 70 MB image. 8K ரெசல்யூஷன் வேறு இருக்குது. அது என்ன ப்ரோ 26 MP 18 MP? அது நிறைய பேர் 26 மெகாபிக்சல் கூட எடுக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. பட் எனக்கு 18 மெகாபிக்சலில் வருது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகே. வீடியோகிராஃபிக்கு எனக்கு வந்து ஓகே, ஆனால் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆவரேஜ் குவாலிட்டின் வீடியோகிராஃபி. சாம்சங்கும் பிக்சலும் தான் நீங்கள் போய் ஆகணும். அதை வீடியோகிராஃபி வேணும்னு நினச்சா நீங்கள் அதுக்கு தான் போய் ஆகணும் கண்டிப்பாக. பட் தேர் இஸ் அனதர் வே ஃபார் ஃபோட்டோகிராஃபி. இன்ஸ்டால் லேக்கா ஸ்டைல் ஜிகேமு. OnePlus 15R ஜிகாம் கம்யூனிட்டியில் வந்து அந்த குரூப்பில் டெலிகிராமில் கொடுத்தாங்களாம். XML எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் 15R போட்டாராம். ஸோ அதில் வந்து செமையாக ஒர்க் ஆகுது. ப்ராசஸிங்லாம் வந்து மேனேஜஸ் 5x இன் டேலைட் சிச்சுவேஷன், பட் இன் லோ லைட் இட் டஸ் சர்ப்ரைஸ் ஜாபு. 2.5 to 3x ஜூமு, பட் இன் லோ லைட் ஜிகாம் ப்ராசஸிங் இஸ் லோ. யூ கேன் அதான் இது வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும், ஆனால் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ப்ளீஸ் பண்ணி விடும். ஸோ பட் ஃபுல் ஜூமில் பார்த்தீங்கன்னா ஜிகாம் இமேஜ்லேயும் நாய்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் Edge40 Neo கம்பேர் பண்ணும்போது பெரிய அப்கிரேட் தான். கேமராவில் காண என்ன அப்படின்னா டெலிஃபோட்டோ. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து டெலிஃபோட்டோ கிடையாது இல்லையா, அதனால் போட்டிருக்காரு 5000. ஏன்னா பண்ணியிருக்காங்க வேறு ப்ரைஸும் ஹைக் பண்ணியிருக்காங்க. இப்போ 13Rன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அதனால இவர் அதை வந்து இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்குறாரு. கனெக்டிவிட்டி அண்ட் அதர்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் தான் ப்ரோ. அண்ட் ஒய்ஃபை கனெக்டிவிட்டிக்கு G2 சிப் யூஸ் பண்ணாங்க. நான் கூட சும்மான்னு நினச்சேன். பட் வீட்டுக்கு போனதும் ஒய்ஃபை கனெக்ட் ஆனதுமே, இன்ஃபேக்ட் ஸ்ட்ரீட் எண்டுக்கு போனாலுமே எனக்கு ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இன்னும் நல்லா இருக்குது. என்னோடய பழைய மொபைல் அண்ட் லேப்டாப்பில் நாட் பட்ஸ் 3 Pro கனெக்ட் பண்ணி வெளியே போனாலே மஃபில் ஆகும், ஸ்டார்ட் ஆகிரும்.
பட் ஆமாம் இது வந்து ஒன் ப்ளஸோட ஓன் எக்கோ சிஸ்டமில். ஆமாம் ஆமாம். அப்புறம் ஏஐ ஒர்க்ஸ் வெல்லு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. கீபோர்ட் ரைட்டிங் டூலு அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சாம்சங்கில் கொடுக்குறாங்களா இந்த மாதிரியான ஆப்ஷனு. ஸோ ப்ரூஃப் ரீடு, ரீஃப்ரெஷ்ஷு, ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்லி, எமோஜிஃபை, எலாபரேட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜிபோர்ட்லேயே நிறையா வந்துருச்சு இல்லை ப்ரோ? நிறையா வந்துருச்சு. அது பின் கூட பண்ணி வைக்கலாம். நீங்கள் அட்ரஸ் எழுதிட்டு அதை அப்படியே பின் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா அது அப்படியே தேவைப்பட்டால் அப்படியே எடுத்து அப்படியே போட்டுடலாம். எங்கால் வாய்ஸ் ரெக்கார்டர் யூஸ் பண்ணியிருக்காரு போகிற மீட்டிங்கு, சம்மரைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது. அது குரூப் மீட்டிங்ஸ்லாம் நல்லா செட் ஆகுதுன்னு போட்டிருக்காரு. ஓகே ஓகே. ஏஐ டிரான்ஸ்லேட்டு, ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப்பு இதுவும் நல்லா வேலை செய்யுது ப்ரோ. என்ன தமிழ் தான் சப்போர்ட் பண்ணல, பட் நம்ம சொல்கிறதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் வந்து ஜியோ யூஸரு, எனக்கு வந்து கால் இஷ்யூலாம் எதுவுமே இல்லை. 98% வந்து 5G ப்ளஸ் நெட்ஒர்க்கில் தான் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் எஸ்ஓசிஎன் மோடம்லாம் யூஎஸ்பி ஸ்டேபிள், ப்ரீத் மோர் ஸ்னாப்ட்ராகன் சூப்பர்மசி, 6GB ஃபைலு டாரண்டில் டவுன்லோட் போட்டிங்கன்னா 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸில் ஆகிடும் அப்படிங்கிறார். மை காட். ஸோ அந்தளவுக்கு வந்து இவருக்கு இதில் அட்வான்டேஜ். சம்டைம்ஸ் ஜியோவில் 350 MB அந்த மாதிரி எல்லாம் நல்ல ஸ்பீடு கிடைக்கும். கிளியர் வாய்ஸ் ஃபீச்சரு இதெல்லாம் வந்து நாட் அவைலபிள் வைல் யூஸிங் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸு அண்ட் டிடபிள்யூஎஸ். பட் நேட்டிவாக நீங்கள் அவங்களோட ஓன் இது யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே நல்லா வேலை செய்யும். ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கலர் டியூனிங் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. அதுவும் நான் வந்து பட்ஜெட்லேருந்து இப்போ இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, OS அண்ட் UI நல்லாயிருக்கு, டிசைன் பில்ட் நல்லாயிருக்கு, குட் நெட்ஒர்க் ரிசெப்ஷன். கான்ஸ் பொறுத்த வரைக்கும் டெலிஃபோட்டோ இல்லை. ஏன்னா இப்போ ப்ரைஸுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ இல்லாத கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் RD6 லான்ச் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இஃப் யூ நீட் ஃபுல் ஸ்க்ரீன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேனா LTPSல வந்து அது ஒரு பெரிய காணு. ஏன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ கேமரா சென்ட்ரிக்காக ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சா வேறு இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கேமரா மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இது சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணும். கண்டிப்பாக இந்த மொபைல் எங்கேயும் எந்த சுச்சுவேஷன்லேயுமே டிசப்பாயின்ட் பண்ணல. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அன்டில் NORD6 லான்ச் ஆகிற வரைக்கும். 90% ஆஃப் த OnePlus 15R யூ கேன் கெட் இன் NORD6. அதுதான் ப்ரோ கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஃப்ளாக்ஷிப் நம்பர் சீரிஸ் வாங்குற அளவுக்கு நான் NORD6 மிட் ரேஞ்சில் வாங்கினேன். அவனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தா பெருசாக இல்லைன்னா தான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே அதை அவர் எப்படி சொல்கிறேன்னா ஒய்ஃபை சிப்பு சேமாக இருக்குது, டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா சேமாக இருக்குது. ஆனால் என்ன 15Rல 60 FPS ப்ரொவைட் பண்ணியிருப்போம் 4K. ரியர் கேமராவில் 4K 60, 4K NORD6ல 4K 60 இருக்குது. பட் இதில் உங்களுக்கு 4K 120 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் 15Rல. பட் எவ்வளோ பேர் ரியல் டேல அது யூஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் 7400 mAh பேட்டரி இதுவே அதிகமாக இருக்குது. அதில் 9000 கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஓவர் கில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதனாலே NORD6 வந்து இன்னும் வேல்யூ ஃபார் மணி ஆட்ட ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து கொஞ்சம் 15 மாஸ் தான், அதாவது 15R மாஸ் தான் இருந்தாலும் NORD6 குறுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தப்பட வைக்குது. ஒரு தடவை நீங்கள் ஒரு ஃபோனை வாங்கிட்டீங்கன்னா அதுதான் மாஸ், மற்றதெல்லாம் தூஸ் அப்படின்னு நம்மளுக்குள்ள வச்சுக்கணும். சோஷியல் மீடியாவில் போய் சண்டெல்லாம் போட்டுட்டு இருந்தா எவனா வந்து அடிப்பான். அதான் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். கெத்தாக வெயிட்டேட் பண்ணிட்டு அப்படியே போயிடணும். அந்த கெத்தை நம்மளுக்குள்ளார மெயின்டைன் பண்ணிக்கணும். ஊருக்குள்ளார போயிட்டு உரண்டு எழுத்தோன்னா யாராவது வந்து நம்மளை அடிப்பாங்க. அதான் அது நமக்கு தேவையில்லாத ஆணி. கரெக்ட் தானே? கண்டிப்பாக. சரி, இருந்தாலும் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கால் வந்து இவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காரு, நம்ம நண்பர்களுக்கு யூஸ் ஆகும். அதுவும் கரெக்டாக ரெட் கலரு ப்ரோஸு கான்ஸு செம்ம. எனக்கு என்னென்னா 15R பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சொன்ன மாதிரி NORD6 வந்தனால 15R தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. ஒன்று. கண்டிப்பாக. ரெண்டாவது iQOO 15Rம் கம்மியான ப்ரைஸில் இருக்குது. போக்கோல X8 Pro Max இருக்குது, அதுவும் ஒரு ஆப்ஷன் வேறு. ஸோ அதனால் இப்போ 13Rம் நல்ல ஆப்ஷன் தான் ப்ரோ. 13Rல வந்து ரீசெண்டாக பார்த்தேன் 16/512 வந்து உங்களுக்கு 45 அந்த மாதிரி கார்டு ஆஃபர்லாம் போட்டு அப்ளை பண்ணால். ஸோ அதனால் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு 8 Gen 3 போதும் ப்ரோ, LTPO பேனல் கிடைக்குது, ட்ரிபிள் கேமரா கிடைக்குது, அதனால் நான் 13R போய்க்கிறேன். அப்படி யோசிச்சா நீங்கள் அங்கே போயிட்டு 512GB மாடல் 16GB ரேமோட வாங்கிக்கலாம். ஆமாம், இன்னும் 2 வருஷம் அப்டேட் வேறு இருக்குது, 3 வருஷம் இது இருக்குது. இல்லை 3 வருஷம் அப்டேட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். 13Rக்கு வந்து 4 வருஷம் அப்டேட் பிளான்னா ஒன்று தானே வந்துருக்கு. ரைட் இன்னும் 3 வருஷம் இருக்குது. ப்ளஸ் 13R அதே 4 ப்ரோக்ராம் தானே OnePlus 13R 4 வருஷம் அப்டேட் தான். அப்டேட் பாலிசி 4 மேஜர் அப்டேட் 6 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச். அப்போ ஒன்று தான் வந்திருக்கு. அப்போ 3 மேஜர் அப்டேட்டு, இன்னும் 5 இயர்ஸ் Android 19 வரைக்கும் வரும். ஆமாம், செக்யூரிட்டி 4 வருஷம் 5 அப்போ இதில் பாருங்கள், இது வரும்போதே Android 16 அப்போ 20 வரைக்கும் வரும். சரி, மொத்தம் நம்மளோட சாம்பிள்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, ப்ளஸ் நீங்களும் 15R யூஸராக இருந்தீங்கன்னா OnePlus 15R உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாதிரிக்க வெளிப்பட்டுக் கொள்ளுது. சிவபரணி, கார்த்திக், பார்க்கலாங்க. பை.